மகாபெரிவாச்சரணம். இப்போ நம்ம இங்கிலீஷை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது பூரா என்ன அப்படின்னா ஆம், இஸ், ஆர், இது அனைத்துமே வேர்ப் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு வேண்டியதில்லை. சரி, இது எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும்ல. ஒன்றுமே கிடையாதுங்க. ஆம் அப்படிங்கிறது ஐயோட மட்டும்தான் செய்கிறோம், வேறு எதுலையுமே செய்கிறாது. இஸ், ஆர் ரொம்ப ஈஸிங்க. இஸ்ஸுங்கிறது ஒருத்தரை மட்டும் குறிக்கிற இடத்துல செய்கிற போகுது. ஆர் அப்படிங்கிறது நிறைய பேரை குறிக்கிறப்ப செய்கிற போகுது. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை குறிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது ஹீ, ஷீ, இட், இது ஒருத்தரை மட்டும்தான் குறிக்குது. அதனால் நான் இஷ், அதுக்கு இஸ் நான் போடுறேன். அப்போ ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆர் என்ன சொன்னோம்? நிறைய பேருன்னு சொல்லியாச்சு. இப்போ யூ மட்டும் ஒரு எக்ஸப்ஷனுங்க. ஒருத்தரை சொன்னாலும் ஆர் தான் போடணும், நிறைய பேர் சொன்னாலும் ஆர் தான் போடணும். அப்போ யூ எக்ஸப்ஷன் சொல்லிட்டோமா? அதை விட்டால் அடுத்தது என்ன இருக்குது? வி, அதுக்கப்புறம் தே. அப்போ இது தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், தே ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். இதுதான் இப்போ இன்றைக்கி படிக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இதை எல்லாருமே போட்டு பார்த்துட்டு தெரிஞ்சவங்க போட்டுட்டு இதில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. குட் மார்னிங். மகாபெரிவாச்சரணம்.